ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். எங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒசூரில் இருக்குங்க. இப்போ அப்படியே பார்த்துருப்பீங்க, இந்துப்பூரில் லோடு அடிக்கிட்டு வந்திருப்போம். வந்து ஒசூரில் இருக்குங்க, லோடு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒசூரில் வந்து கவாடிக்கிங்க லோடு சொல்லியிருக்காங்க. என்ன லோடுனா ஜூஸ் லோடு சொல்லியிருக்காங்க. கம்பெனிக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. ஜூஸ் லோடு ஏற்றிட்டு அதுவும் சேலம் போவாங்க. சேலம் போய் கொஞ்சம் கயிறு கட்டு மேலே ஏற்றணும். இங்கே பாதி லோடு தான் ஏற்ற போகிறோம். அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் மெயின் கேட்லேருந்து உள்ளே போயிட்டு இருக்கிறேங்க. உள்ளேயே 1 கிலோமீட்டர் வந்துட்டேங்க. அவ்வளோ உள்ளே போகுது ரோடு. மெயின் கேட்டு அங்கே ரோட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கம்பெனி உள்ள 1 கிலோமீட்டர் இருக்குங்க. 2 பக்கம் பார்த்திங்கன்னா தென்னை மரம், மாமரம். லோடு ஏற்றிட்டு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளேங்க. இங்கே பாருங்கள் சைடில் பாக்ஸு. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மழைங்க, சரியான மழை. வெளுத்து வாங்குதுங்க. ஒரு மணி நேரம் நல்ல மழைங்க. நான் வண்டி லோடு ஏற்றி முடிச்சாச்சுங்க. அதுதான் கிளம்ப வேண்டியதான். பில்லு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. கேபின் மட்டத்துக்கு கீழே தான் இருக்குது. சைடு ஆங்கிள் மட்டும்தான் இருக்குதுங்க. நேராக சேலம் போய் லோடு ஏற்ற வேண்டியதான் நாளைக்கு. இப்போ நம்ம சேலம் வந்தாச்சுங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8 ஆகுது. நம்ம நைட்டு 3 மணி தான் வந்தோம். வந்து நல்லா தூக்கங்க. இப்படி எந்திரிச்சேன். வெயில் வெயில் செம்ம வெயில். சேலத்தில் சீலாங்கிட்டியில் இருக்குங்க. லோடு ஏற்ற போனோம். லோடு ஏற்ற போகிறதுக்கு முன்னாடி டயர் மாற்றவங்க. நம்ம புது டயர் போடுறோம், ஒரு செட்டு போடுறோம். மாற்றிட்டு வண்டி சைடாங்கில் போடுவோம் இல்லைங்க, அது வந்து கொஞ்சம் பெண்டாகிருக்குது. அது என்ன ரீசன்லாம் நான் சொல்கிறேன் வீடியோவில், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் பார்த்தீங்கன்னா பட்டறையில் இருக்குங்க, லாரி பட்டறையில். அதில் சொல்லியிருப்பேன் என்ன ரீசன்ட்டு சைடாங்கிலால் கழட்டி போட்டுருக்குங்க. அப்படியே காட்டுறேன் இருங்க பேசிவிட்டு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம கல்கட்டா வரும்போதுங்க, கல்கட்டாவுக்கு முன்னாடி நைட்டு ஒரு டோல்கேட்டுங்க. டோல்கேட்டில் வண்டி நிறுத்தி வச்சுருந்தோம். அதாவது டோலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வண்டியில் நிறைய நின்று இருந்துச்சு. அங்கே ஒரு லாரிக்கார வந்து பின்னாடி அடிச்சிட்டாங்க. வெஸ்ட் பெங்கால் வண்டி மணல் ஏற்றிட்டு வந்தோம். வண்டிங்க பின்னாடி ரைட்ஸில் அடித்து நின்று வந்து அடிச்சிட்டுங்க. பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. ஆனால் நம்ம மேலே தப்பு இல்லைங்கிறனால அந்த வண்டி கண்ணாடியில் உடஞ்சிருச்சுங்க. சைடு குவார்டர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மெயின் கிளாஸில் உடஞ்சி போச்சுங்க. முன்னாட ரைட்ஸில் வந்து அடிச்சு நம்மளுக்கு வந்து ஆங்கில இதாகி போச்சுங்க, பெண்ட் ஆகி போச்சு. அதை ரெடி பண்ணிவிட்டு அது போய் டயர் மாற்றிட்டு அப்புறம் லோடு ஏற்ற போனோங்க. கயிறு கட்டு நாங்களாம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படியே காட்டுறேன். கேட்டா நான் காசு வாங்குறேன். ஏற்கனவே கொசு தான் இருக்குது. நீ என்ன தூக்கி பண்ணுற? பார்த்திங்கன்னா சைடு ஆங்கிலாம் கழட்டி போட்டிருக்குங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம வண்டிக்கு பார்த்திங்கன்னா டயர் வந்துருச்சுங்க. மாற்றிட்டு இருக்கிறோம். எம்ஆர்எஃப் தான் எடுத்துருக்குங்க. ஒரு செட்டு வேலை செஞ்சுருக்காங்க. நல்லா பவுட்ரு போட்டு இது முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கயிறுக்கிட்டே அதை போகணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வேலையெல்லாம் முடிஞ்சுங்க. முடிஞ்சு லோடு எதிர பக்கம் வந்துட்டோம். கயிறு கட்டு
சைடு ஆங்கிள் வேலை செஞ்சு டயர் ஒரு செட் புதுசு போட்டேங்க. போட்டு வந்தாச்சு. இங்கே தான் கயிறு கட்டி ஏற்ற போகிறோம். இந்த கம்பெனியும் கயிறு கட்டி ஏற்ற கம்பெனி. இது குடோன். இது கூட தான் நம்ம கயிறு ஏற்ற போகிறோங்க. இப்போ கயிறெல்லாம் இருக்குது. இன்றைக்கி லோடு ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு தான் லோடு ஏற்ற போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2வது நாளுங்க கயிறு கட்டி ஏற்றுற பக்கம். லோடு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அடுக்கிறதுக்குள்ள கொண்டு வந்து எல்லாம் கொண்டு வந்து நிட்டு எங்கிருந்து இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் லோடு ஆகிடுச்சுங்க. கயிறுலாம் போட்டுருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. கிளம்புற மணி பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. அப்படியே கோயிலே பூஜை போட்டு அப்படியே கிளம்பலாங்க. கோயில் வந்து பூஜை போட்டாச்சுங்க. மணி கோயிலில் அப்படியே கிளம்ப போகிறோம். யாரும் நம்ம தொப்பூர் நோக்கி அவன் பையனா வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தொப்பூரில் இருக்குங்க மளிகை கடையில் தண்ணியெல்லாம் வாங்கி ஊற்றிருக்கிறோம். வழக்கமாக வாங்குற இடம் தான். நேரத்துலேயே வந்துட்டேங்க. எப்பவுமே இங்கே வரும்போது 10 மணிக்கு தான் வருவோம். இந்த டைம் நேரத்துலேயே வந்துட்டேங்க. ஆந்திராக்குள்ளே என்ட்ரி போயிட்டு இருக்கிறேங்க. சித்தூர் தாண்டி நைட்டெல்லாம் சரி மழைங்க. அவ்வளோ ஒரு மழை. அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே வருங்க அந்த மிஸ்ட்டுங்க மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. போல்ட்டு அப்பளவுக்கு இது அது வச்சு போயிட்டு